வீட்டுல ஃபங்க்ஷன். நான் எங்க போனாலும் கேட்கிறது, எந்த நாட்டுல ரமலானுக்காக வேண்டி ஸ்கூல் லீவ் ஒதுக்கப்படுகிறது? எந்த நாட்டுல? அரபுலகத்தில் எங்க இருக்குது? இந்த முறை அரபுலகத்தில் ஸ்கூல் லீவ் கொடுத்திருக்கிறாங்க ரமலானுக்காக வேண்டி அல்ல, அது வருஷா வருஷம் கொடுக்கக்கூடிய சம வெகேஷன். எங்களுடைய நாட்டில் மட்டும்தான் முஸ்லிம்கள் சிறுபான்மையாக 8% வாழுகிறோம். ஆனா எந்த அளவுக்கு உரிமை பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால், அது உரிமையா தேவையா தேவையில்லை என்பது பக்கமாக வச்சுவிட்டு, ஆனால் எங்களுடைய முன்னோர்கள் எங்களுக்கு அதையும் பெற்று தந்தார்கள். எங்களுக்கு எதுவுமே இல்லை என்று சொல்றதுக்கு என்ன இருக்கிறது? நான் எப்பயும் சொல்றது, சட்டத்தை பிறத்துக்கோ, பர்சனல் லோ, இன்ஹெரிட்டன்ஸ் லோ, வக்குடைய சட்டம், சால்டரிங் ஹவுஸ், எங்களுக்கு என்ன வேண்டும் இல்லை இருக்கிறது. நான் கேட்கிறேன், 1300 வருஷம் வாழுகிறோம், இலங்கைக்கு இஸ்லாம் எப்படி வந்துச்சு? எனக்கு இதுக்கு மட்டும் ஒரு பதில் கிடைச்சா அல்ஹம்துலில்லாஹ், நாங்க எப்பவே ஒன்று புரிஞ்சுக்கொள்ள முடியும். இலங்கைக்கு இஸ்லாம் வந்தது எப்படி? மதரசாக்கள் உருவாக்கப்பட்டு 150 வருஷம் தான். ஆக பழமை வாய்ந்த மதரசாவுடைய சரித்திரம் 150 தான் தாண்டி பிடிக்கும். இலங்கையில் உள்ள பள்ளிவாசல்களை பார்க்கும் பொழுது சுமார் 400, 450 அல்லது 500 வருஷத்துடைய பழமை வாய்ந்த பள்ளிவாசல்கள் தான் சரித்திரம் எழுதப்பட்டிருக்கிறது. இலங்கையில் உள்ள ஜமாத்களை பார்க்கும் பொழுது அது தப்லீக் ஜமாத்தாக இருக்கணும், தௌஹீத் ஜமாத்தாக இருக்கணும், ஜமாத் இஸ்லாமியாக இருக்கணும், இருக்கக்கூடிய தரீகாக்களாக இருக்கணும், இதெல்லாத்தையும் எடுத்துக்கொண்ட சுமார் ஒரு 150 வருடத்துடைய சரித்திரத்தை தான் உருவாக்கி இருக்கிறது. நான் கேட்கிறேன், இஸ்லாம் நாட்டுக்கு வந்து 1300 வருடங்கள் பழமையான மார்க்கம், பழமையாக நாங்க வாழுகிறோம். இஸ்லாம் எப்படி வந்துச்சு? எந்த ஜமாத்தால் இஸ்லாம் வந்துச்சு? எந்த இயக்கத்தால் இஸ்லாம் வந்துச்சு? எந்த கட்சியால் இஸ்லாம் வந்துச்சு? எந்த பள்ளியால் இஸ்லாம் வந்துச்சு? எந்த மதரசாவில் இஸ்லாம் வந்துச்சு? ஒன்றை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அன்பான சகோதரர்களே, நாட்டுக்கு இஸ்லாம் வந்தது ஒன்றே ஒன்றை கொண்டு மட்டும்தான். எங்கள்கிட்ட இருந்த அஹ்லாக், அந்த அஹ்லாக்கினுடைய மறுபக்கம் தான் எங்கள்கிட்ட இருந்த யூனிட்டி, ஒத்துமை. எங்கட அஹ்லாக், எங்கட குணம், எங்கட பண்பாடு, நேர்மை, விட்டுக் கொடுக்கக்கூடிய தன்மை, மன்னிக்கக்கூடிய பழக்கம், மறக்கக்கூடிய பழக்கம், பிறரை மதிக்கக்கூடிய பழக்கம். சுப்ஹானல்லாஹ், நான் ஆரம்பத்தில் ஓதி காட்டின திருவசனத்தில் அல்லாஹ் 4 விஷயத்தை சுட்டி காட்டுகிறான். நான் இன்றைக்கு இந்த பயானுடைய பாயிண்டாக 4 விடயத்தை உங்களுக்கு சொல்லி காட்ட விரும்புகிறேன். இது 4 குர்ஆனுடைய திருவசனங்கள். அல்லாஹ் இந்த குர்ஆன் இறங்கின இந்த சங்கையான ரமதானுடைய மாதத்தில் இந்த 4 விடயத்தையும் எடுத்து நடக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. உறுதி கொள்ளுங்கோ, வாழ்க்கையில எடுத்து நடப்போம் என்று சொல்லி, உறுதி கொள்ளுங்கோ, வாழ்க்கையில கொண்டு வருவோம் என்று சொல்லி அல்லாஹ் சொல்றான். ஒன்று நீங்க எல்லாரும் ஞாபகம் சொல்லணும், நானும் சேர்ந்துதான், நாங்க எல்லாரும் சேர்ந்து ஞாபகத்தில் இருப்போம். அல்லாஹ் சொல்றான், இன்னமல் முஃமினூன இஹ்வா, இன்னமல் முஃமினூன இஹ்வா. உலகத்திலே யாராக இருந்தாலும் சரி, கருப்பனாக இருக்கேனும், வெள்ளையனாக இருக்கேனும், உயர்ந்த குலம், தாழ்ந்த குலம், அரபி, அஜமி, எப்படிப்பட்ட டைவர்சிட்டி இருந்தாலும் கூட ஒன்றை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, கலிமா சொன்ன முஃமின்கள் அனைவர்களும் நீங்கள் எல்லாரும் சகோதரர்கள். அல் முஸ்லிமு அஹுல் முஸ்லிம், இன்னமல் முஃமினூன இஹ்வா. குர்ஆன் மிக தெளிவாக சொல்லிவிட்டது, நீங்கள் எல்லாம் சகோதரர்கள். சகோதரர்கள் என்று சொன்னா என்ன வரைக்கும்? அல்லாஹ் தேவையில்லாம சொல்ல தேவையில்லை, தேவை உள்ளத்தை அல்லாஹ் சொல்லுவான். சகோதரர்களாக வாழ்ந்தால் பிரச்சனை வரத்தான் செய்யும், இது அல்லாஹ் சொல்ல தேவையில்லை. அல்லாஹ் சொல்றான், ஃபஅஸ்லிஹூ பைன அஹவைக்கும். நீங்க 2 பேரும் எப்பவுமே சமாதானமாகத்தான் வாழும். என்ன அர்த்தம்? அது என்ன அர்த்தம்? அல்லாஹ் சொல்றான், நீங்க வாழும் பொழுது, நீங்க இருக்கும் பொழுது சிந்தனைகள் வித்தியாசமானது, வித்தியாசமான பார்வைகள், வித்தியாசமான கண்ணோட்டம், வித்தியாசமான சக்திகளை நான் கொடுத்திருக்கிறேன். எனவே ஒவ்வொருத்தருடைய சிந்தனா சக்தி வித்தியாசமாக இருக்கும். பிரச்சனைகள் வரையிலும், சிக்கல்கள் வரையிலும், முன்பின் ஆகையிலும் அல்லாஹ் சொல்றான், எப்பயுமே நீங்க ஃபஅஸ்லிஹூ, சுல்ஹ் செய்து கொள்ளுங்கள், பிரிந்து போகக்கூடாது, பிரிந்து விடக்கூடாது, நீங்க சேர்ந்து இருக்க வேண்டும், ஒத்துமையாக இருக்க வேண்டும். வஸ்ஸுல்ஹு கைர், எப்பயுமே ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க, இணக்கப்பாடோடு போவது தான் உங்களுக்கு சிறந்தது, முரண்பட்டு போவது சிறந்ததல்ல. எப்ப முரண்பாடு நடக்குமோ இன்றைக்கு உம்மத்துக்கு எந்த கைரும் வரமாட்டாங்க. நான் புகாரி ஷரீஃபில் கூடிய ஒரு ஹதீஸை கோட் பண்றேன். கிதாபு ஃபதாயில் குர்ஆன், குர்ஆனுடைய சிறப்புகளை பற்றி பேசக்கூடிய ஒரு பாடத்தை
இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னை கிதாபுல கொண்டு வந்திருக்கிறார். அந்த கிதாபு ஃபதாயில் குர்ஆனுடைய கடைசி பாபு, கடைசி பந்தி, கடைசி ஹதீஸ் என்ன தெரியுமா? ஒரு ஆச்சரியமான ஹதீஸ். நான் நினைக்கிறேன் அநேகமான மக்களுக்கு இந்த ஹதீஸ் தெரியுமா? தெரிந்திருக்கும். தெரியாதவர்கள் இதை புரிந்து கொள்ளுங்கள், இதப்படி அமல் செய்ய பாருங்கள். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இக்ராஉல் குர்ஆன மக்தலஃபத் அலைஹி குலூபுக்கும். குர்ஆனை நீங்க எப்படிமா ஓதணும்? இந்த குர்ஆனை நீங்க உண்டாகிட்டு படிக்கிறீங்க, ஓதுறீங்க, விளங்குறீங்க. எது வரைக்கும் சொன்னா மக்தலஃபத் அலைஹி குலூபுக்கும், உங்களுடைய உள்ளமெல்லாம் ஒன்றுபட்டிருக்கும் காலமெல்லாம் உண்டாக உட்கார்ந்து ஒரே மேசையில் உட்கார்ந்து ஒரே மஜ்லிஸ்ல உட்கார்ந்து நீங்க இந்த குர்ஆனை படிங்கோ, இந்த குர்ஆனை விளங்குங்கோ, இந்த குர்ஆனுடைய கருத்துக்களை சிந்திங்கோ, இந்த குர்ஆனை வித்தியாசமான பாணியில் ஓத பாருங்கோ. மக்தலஃபத் அலைஹி குலூபுக்கும், உங்களுடைய உள்ளமெல்லாம் ஒன்றுபட்டிருக்கும் காலமெல்லாம். இது என்ன? ஹதீஸுடைய கிதாப் படிக்கிறதல்ல, ஒரு சீடியை கேட்கிறதல்ல, ஒரு பீஸை கேட்கிறதல்ல, ஒரு புஸ்தகத்தை வாசிக்கிறதல்ல, ஒரு ஆளுடைய கருத்தை வாசிக்கிறதல்ல, குர்ஆனை வாசிக்கிறது, குர்ஆனை ஓதுறது, குர்ஆனுடைய கருத்துக்களை ஜீவனிக்கிறது. அல்லாஹ்வுடைய நபி சொல்றாங்க, இக்ராஉல் குர்ஆன், நீங்க குர்ஆனை ஓதுங்கோ, நீங்க குர்ஆனை படிங்கோ, நீங்க குர்ஆனை விளங்குங்கோ, நீங்க குர்ஆனுடைய கருத்துக்களை சிந்திங்கோ. மக்தலஃபத் அலைஹி குலூபுக்கும், உங்களுடைய உள்ளமெல்லாம் ஒன்றுபட்டிருக்கும் காலமெல்லாம். வைதா இக்தலஃப்தும், உங்களுக்கு மத்தியில முரண்பாடு வருகிறதா, உங்களுக்கு மத்தியில கருத்து மோதல் உருவாகுதா, உங்களுக்கு மத்தியில வித்தியாசமான சிந்தனை உருவாகுதா, அல்லாஹ் சொன்னாங்க, இப்ப நீங்க குர்ஆனை ஓத வேண்டாம், இந்த குர்ஆனை மூடி வச்சிட்டு ஃபகூமு அன்ஹு, அப்படியே எழுப்பி வைக்கிறது. என்ன சொல்றாங்கன்னா, குர்ஆனை ஓதி முரண்படுவதை கூட நான் விரும்பல, குர்ஆனை ஓதி நீங்க முரண்படுவதை கூட நான் விரும்பல. குர்ஆனை ஓதி உங்களுடைய ஒற்றுமைக்கு பாகம் பங்கம் ஏற்படும் என்றிருந்தால் அந்த குர்ஆனை ஓதுவதற்கு உங்களுக்கு லாபம் இல்லை. எப்பையும் பார்க்கணும் ஒற்றுமைக்கு என்ன வழி, ஒற்றுமையை எப்படி எங்களுக்கு கட்டிக்காக்க, ஒற்றுமையை கட்டிக்காக்கிறதுக்கு 4 வழிமுறைகளை அல்லாஹ் சொல்லித்தார். குர்ஆனில் ஒன்று சொல்லித்தாரா, யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா யஸ்ஹரு கௌமுன் மின் கௌமின். உலகத்தில் யாரும் யாரையும் அற்பமாக பார்க்க வேண்டாம், சொச்சமாக பார்க்க வேண்டாம், தரம் குறைத்து பார்க்க வேண்டாம், தரத்தை குறைச்சி நீங்க அவருடைய பார்வையை பார்க்க வேண்டாம். சகோதரிகளே, உங்களை பார்த்து அல்லாஹ் வேறையா சொல்லுகிறார், வலா யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா யஸ்ஹரு கௌமுன் மின் கௌமின் அஸா அன் யகூனு கைரன் மின்ஹும் வலா நிஸாஉன் மின் நிஸாஇன் அஸா அன் யகுன்ன கைரன் மின்ஹுன்ன. உலகத்தில் யாரை பார்க்கும் பொழுதும் தரம் குறைச்சி பார்க்க வேண்டாம். ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு கட்டத்தில் சொல்றாங்க, இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லும் பொழுது ஆச்சரியமா சொல்றாங்க, ஒரு முஸ்லிமை பார்க்கும் பொழுது எப்படி பார்க்க வேண்டும், ஒரு மாற்று மதத்தை சார்ந்த ஒரு சகோதரனை பார்க்கும் பொழுது எப்படி பார்க்க வேண்டும். மாற்று மதத்தை சேர்ந்த சகோதரர் பார்க்கும் பொழுது கூட தரம் குறைச்சி பார்க்க முடியாது, தரத்தை குறைச்சி காட்ட முடியாது. என்று சொன்னா எத்தனையோ மார்க்கம் உபன்யாசம் செய்யக்கூடிய மூத்த மக்களை பார்க்கிறோம். அவங்க யாரு தெரியுமா? இலங்கைக்கு கூட சமீபத்தில் வந்துட்டு போனாரு, ரொம்ப ஆச்சரியப்பட்டோம். அவர் பேசக்கூடிய பேச்சுகளை பார்க்கும் பொழுது அவர் சொல்றாரு, நான் இந்து மதத்தை படித்த ஒருவனாக இருந்துவிட்டு ஒரு நாஸ்திகனாக வாழ்ந்துவிட்டு ஒரு பௌத்தராக வாழ்ந்துவிட்டு பௌத்த மதத்தை படித்த ஒரு மதகுருவாக மாறி இருந்துவிட்டு கடைசியாக இஸ்லாத்தை ஏற்று இன்றைக்கு தனக்கு உண்மை புரிந்துவிட்டது. சுப்ஹானல்லாஹ், கோயிலில் இருந்து வாழ்ந்துவிட்டு ஒரு கம்யூனிஸ்டாக வாழ்ந்துவிட்டு ஒரு பௌத்தராக வாழ்ந்துவிட்டு ஒரு பன்சலையில ஏறி அவரை மக்களுக்கு உபன்யாசம் செய்துவிட்டு இன்றைக்கு வந்து இஸ்லாத்தை பற்றி மக்களுக்கு பேசுகிறார். உலகத்தில் ஞாபகம் கொள்வோம், யாரும் எந்த ஒரு மாற்று மதத்தை சார்ந்த எந்த ஒரு சகோதரனை கூட யாரும் பார்க்க கூடாது, இவன் மோசமானவன், தரம் கட்டவன், அந்தஸ்தில் குறைந்தவன் எப்பயுமே பார்க்கணும். இவன் என்னை விட நல்லவனாக மௌத்தாக இயலும், இவன் என்னை விட நல்லவனாக மௌத்தாக இயலும். எத்தனையோ பேர் அப்படி மௌத்தாக இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் அப்படி மௌத்தாகி கொண்டு இருக்கிறாங்க. நாங்க பார்த்தோம் வாழ்க்கை பூராக தரத்தை குறைச்சு, ஆனா இன்னைக்கு மிம்பர்ல ஏறி பயான் செய்வாங்க, இன்னைக்கு மிம்பர்ல ஏறி பயான் செய்வாங்க. அநேகமானவங்களுக்கு தெரியும், இன்றைக்கு ஜாமியா இஸ்லாமியா மதீனா முனவ்வராவுடைய இருக்கக்கூடிய இஸ்லாமிய பல்கலைக்கழகம் உலகத்துக்கு
இன்றைக்கு நல்ல பல சேவைகளை செய்து கொண்டிருக்கிறது. அந்த பல்கலைக்கழகத்தில் போய் பாருங்க. குல்லியத்துல் ஹதீஸ், ஹதீஸ் கலை, ஹதீஸ் ஃபேக்கல்டி இருக்குது. குர்ஆனுடைய உசூல் ஹதீஸுடைய உசூல் குர்ஆனுடைய ஃபேக்கல்டிஸ் இருக்கிறது போல ஒரு ஃபேக்கல்டி இருக்குது குல்லியத்துல் ஹதீஸ், ஹதீஸுடைய ஃபேக்கல்டி. அங்க போனா அந்த அந்த இதுக்கு இருக்கக்கூடிய தலைவர், அதனுடைய உபவேதர் யார் தெரியுமா? அது அந்த அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு பெரியவர் யாருன்னு சொன்னா, அரபுலகத்தில் பிறந்த நபியினுடைய பரம்பரையில வந்த ஸல்லல்லாஹுடைய பரம்பரையில உதித்த ஒரு மாமனிதர் அவங்க ஆக்கல்ல. எனக்கு ஆச்சரியம். தர்ஃபஉ மன் தஷா வ துஇஸ்ஸு மன் தஷா வ துஸில்லு மன் தஷா. அல்லாஹ் நாடிய மக்களுக்கு வழி ஹிதாயத்தை கொடுக்கிறான், நாடிய மக்களை வழிகாட்டுகிறான், நாடிய மக்களை தூக்கி விடுகிறான். அந்த பேச்சு பார்த்தா அவர் யாரு தெரியுமா? இந்தியாவில் டெல்லிக்கு பக்கத்தில் உள்ள ஆலம்கட் என்று சொல்லக்கூடிய ஒரு கிராமத்தில் ஒரு ஹிந்துவாக பிறந்து ஒரு ஹிந்துவாக வாழ்ந்து 16 வருடத்துல தன்னை 16வது வருடத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு முஸ்லிமாக மாறி மார்க்கத்தை படிச்சு ஷரியத்தை படிச்சு அவருக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் கிடைக்குது ஜாமியா இஸ்லாமியாவில் வந்து படிக்கிறதுக்கு. அங்க போய் அவருடைய பிஏ முடிச்சாரு, அங்க போய் எம்ஏ முடிச்சாரு, அங்க போய் பிஎஸ்டி முடிச்சாரு. அதுக்கு பிறகு அதே பல்கலைக்கழகத்துல துணைவேந்தராக இருந்து பாதுகாத்தினாரு. இன்றைக்கு அவரை ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் ஆகிட்டாங்க. இலங்கைக்கு வாங்க, இலங்கைக்கு வாங்க. சென்ற மாசம் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நானும் ஷேக் அகார் அவர்களும் ஒரு மதரசாவுடைய பட்டமளிப்பு விழாவில் பங்கெடுத்தோம். நான் சொல்றேன், யாரையுமே யாரும் அற்பமாக பார்க்க வேண்டாம், யாரையுமே யாரும் அற்பமாக பார்க்க வேண்டாம், யாரையுமே யாரும் தரம் குறைத்து பார்க்க வேண்டாம். சென்ற 17ஆம் தேதி மதரசாவுக்கு பட்டமளிப்பு போயிருந்தேன். மதரசாவுடைய பிரின்சிபல் யார் தெரியுமா? மதரசாவுடைய பிரின்சிபல் யார் தெரியுமா? மதரசாவிலிருந்து பட்டம் பெற்று வெளியாகக்கூடிய மாணவர்கள் யார் தெரியுமா? என்னுடைய நண்பர், என்னுடைய வந்திருக்கக்கூடியவர், அந்த மதரசாவுடைய ஆரம்ப ஸ்தாபகர், ஆரம்பத்தை உதவி செய்தார். அவர் யார் என்று சொன்னா, மதரசாவுடைய பிரின்சிபல் யாழ்ப்பாணத்தில் பிறந்தவர், ஒரு தமிழ் குடும்பத்தில் பிறந்தவர், ஒரு தமிழனாக இருந்துதான் ஜிசி ஏலவல் செஞ்சார், ஜிசி ஓலவல் செஞ்சார், ஜிசி ஏலவல் செஞ்சார். கொழும்பு கேம்பஸ்ல வந்து தன்னுடைய பட்டப்படிப்பை படித்து முடித்தார். அந்த பட்டப்படிப்பை படித்துக் கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் தான் அவருக்கு இஸ்லாம் நசீபாகிறது. கலிமா சொல்லுகிறார், தீனுக்குள்ள வருகிறார், இஸ்லாத்தை புரிந்து கொண்டார், சன்மார்க்கத்தை படிக்க வேண்டும், ஒரு ஆலிமாக மாற வேண்டும், மார்க்கத்தை கற்றறிந்தவர்களாக மாற வேண்டும் என்று சொல்லி நினைத்துக் கொண்டு பட்டப்படிப்பை முடித்துக் கொண்டதற்கு பிறகு ஒரு மதரசாவில் வைத்து கால் மடிச்சு உட்கார்ந்து படிக்க ஆரம்பித்தார். படித்தார், இந்தியாவுக்கு போனாரு, பட்டப்படிப்பையை முடித்துக் கொண்டு வந்தாரு. இந்த காலகட்டத்திற்கு அவருடைய கையால 380 குடும்பங்கள் இஸ்லாத்தை தழுவியிருக்கிறது. இன்னைக்கு அவர் வந்து அந்த 350 குடும்பத்தில் உள்ள குழந்தைகள் இருக்கிறாங்களே, இவர்களுக்கு ஒரு மதரசா வேண்டுமே, இவர்களை பராமரிக்க வேண்டுமே, இவர்களை கண்காணிக்க வேண்டுமே, ஒரு வகையான சூழல்ல வாழ்வர்கள் அல்லவா என்று சொல்லி ஒரு மதரசா ஆரம்பித்து அந்த மதரசாவுடைய பட்டமளிப்பு விழாவில் போயிருந்தோம். அன்றைக்கு சுமார் 9 குர்ஆன மனப்பாடமாக்கி ஹாஃபிதாக ஆகி இஸ்லாத்தை விளங்கி இஸ்லாத்துக்குள்ள வந்த சிறார்கள் குர்ஆன பாடமாக்கி வெளியாகக்கூடிய ஒரு காட்சியையும் அல்லாஹ் எனக்கும் அவருக்கும் காட்டி தந்தான். அந்த கட்டத்தில் நாங்கள் விளங்கிக் கொண்டோம். அல்லாஹ் நாடிய மக்களை எண்ணியப்படுத்துகிறான், நாடிய மக்களை கேவலப்படுத்துகிறான். வாழ்க்கையில் யாரையும் எந்த ஜமாத்தை சார்ந்தவராக இருந்தாலும், எந்த இயக்கத்தை சார்ந்தவராக இருந்தாலும், எந்த கொள்கையை சார்ந்தவராக இருந்தாலும், எந்த கோட்பாட்டை உள்வாங்கினவராக இருந்தாலும், இஸ்லாத்துக்குள்ளே இருந்தாலும் சரி, இஸ்லாத்துக்கு வெளியே இருந்தாலும் சரி, நாங்கள் யாரையும் குறைக்கண் கொண்டு பார்க்க மாட்டோம், குறைக்கண் கொண்டு பார்க்க மாட்டோம். நாங்க பார்ப்போம், இவன் இஸ்லாத்துக்குள்ள வந்துடுவான், என்னை விட நல்லவனாக மௌத்தாக இயலும் என்ற பார்வையைத்தான் பார்ப்போம். மாற்று மதத்தை சார்ந்த சகோதரர்களுக்கு ஒரு முஸ்லிமை பார்க்கும் பொழுது, இஸ்லாமியனை பார்க்கும் பொழுது ஒரு பார்வையில பார்ப்போம், இவன் என்னை விட நிச்சயமாக நல்லவன். நேரம் நீண்டு கொண்டு போகுது, நான் சுருக்கமாக முடிக்கிறேன். ஒன்றே அன்பான சகோதரர்களே, யாரையும் யாரும் தரம் குறைத்து பார்க்க வேண்டும். இரண்டாவது, அல்லாஹ் சொல்றான் தரம் குறைச்சு பார்க்க கூடாது. இரண்டாவது ஒன்று வரக்கூடாது. மனிதனை இயற்கையாக அவன் எப்படி படுத்திருக்கிறான், உள்ளத்துல சில சிந்தனைகள் உருவாகும். சும்மா யோசிப்பான், சும்மா சிந்திப்பான்,
ஏன் இவர் இப்படி சொன்னாரு, இதை ஏன் பேசினாரு, இவர் ஏன் இங்க வந்தாரு, இவர் ஏன் அங்க போனாரு என்ற ஒரு செய்தியைத்தான் ஷைத்தான் உள்ளத்துல போடுவான். அல்லாஹ் சொல்றான், இந்த ஒரு செய்தியை வச்சு நீங்க ஒரு பில்டிங் கட்டுவீங்க. இஜ்தனிபு கஸீரன் மினல் வன், யாரை பற்றியும் யாரும் தப்பாக எண்ண வேண்டாம், யாரை பற்றியும் யாருமே குறையாக நினைக்க வேண்டாம். எனக்கு கல்யாணத்துக்கு சொல்ல இல்லையா, மறந்திருப்பாரு, மறந்திருப்பாரு, விஷயம் முடிச்சு. அவர் சிரீசா செய்வதாக இருக்கலாம், எனக்கு சொல்ல இல்லை, எனக்கு சொல்லணும் என்ற கட்டாயம் அவருக்கு இல்லை. எனக்கு சொல்ல இல்லை, நான் யாரு, சின்னத்திலிருந்து அவருக்கு உதவி செஞ்சிருக்கிறேன், இப்படி எல்லாம் கதைப்போம், இப்படி எல்லாம் பேசுவோம். இப்ப என்ன நடக்கும், கடைசிக்கு செஞ்சதுக்கு நன்மையும் இல்லை, இங்க கூப்பிட இல்லைன்றது, கூப்பிட்ட கல்யாணத்துக்கு ஒரு கூப்பிட்டு பேசுவோம் இல்லை. இஜ்தனிபு கஸீரன் மினல் வன், ஒருத்தர் ஹுதுபா ஓதினார். இன்னைக்கு என்னுடைய ஹுதுபாவை இதைத்தான் தாக்கினார். இது எங்கட எண்ணம், இது எங்கட எண்ணம், இதை பேசக்கூடாது. இஜ்தனிபு கஸீரன் மினல் வன், கெட்ட அநேகமான எண்ணங்களை விட்டு நாம பாதுகாத்துக்கணும். எண்ணங்களை வளர்க்கக்கூடாது. யாருக்காவது ஒருவருக்கு எண்ணம் இருக்குதா, கெட்ட எண்ணம் உருவாகுதா, ஒன்று சொல்ற கேட்டுக்கோங்க. என்ன பத்தி உங்களுக்கு கெட்ட உங்களுக்கு ஒரு எண்ணமா, பாரூகத்தை பத்தி ஒரு எண்ணமா, நாங்க முஸ்லீம்கள், நாங்க முஸ்லீம்கள் ஒன்று செய்யணும் தெரியுமா, நேரே போ